மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. தேர்வு நேரங்களில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்வது? குழந்தைகள் இறுதி தேர்வுக்கு செல்லும் போது அவர்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட விதத்திலேயே படிக்க விடுங்கள். புதிதாக நேர கொள்கைகளை வகுத்து அவற்றை கையாள வேண்டாம். அவர்கள் உறங்கும் படிக்கும் நேரத்தை அவர்களே தீர்மானிக்கட்டும். பொதுவாக 6 to 8 மணி நேர உறக்கம் அவசியமானது. 30 நிமிட உடற்பயிற்சியும் அவசியமானது. பொதுவாக தேர்வு நேரங்களில் குழந்தைகள் உணவு உட்கொள்ளும் போது அதிகமாக அவர்களால் உட்கொள்ள முடியாது. அப்படி உட்கொள்ளுதல் அவர்களுக்கு உறக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் 3 வேளை அவர்கள் அதிகம் உட்கொள்வதை விட 6 வேளைகள் குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உணவை எடுத்துக்கொள்ளலாம். புது வாசிப்பு எப்போது செய்வது, மீள் வாசிப்பு எப்போது செய்வது, எப்போது எழுதி அல்லது வரைந்து பார்ப்பது என்று பிரித்து கொள்வது நல்லது. உறங்கி எழுந்த உடன் மூளை மிக புத்துணர்ச்சியுடன் இருக்கும்போது புது வாசிப்பை செய்யலாம் அல்லது கடினமான பாடங்களை படிக்கலாம். அதன் பின் மீள் வாசிப்பு செய்யலாம், ரிவிஷன் என்று சொல்கிறோம். அதன் பின் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது கொஞ்சம் ஓய்வெடுத்துவிட்டு நினைவு கூர்ந்து எழுதி பார்த்தல், வரைந்து பார்த்தல் ஆகிய காரியங்களை மூளை அவ்வளவு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கும் காலங்களில் செய்யலாம். எதுவும் செய்ய முடியாத நிலையில் கண்டிப்பாக ஓய்வெடுக்கவும்.